ஹலோ காய்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ரேகா கமல் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 2 பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ் ஐடியா. கண்டிப்பாக வீட்டில் இருந்து நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, குறைந்த முதலீட்டில் நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னால் வெளியே போகிறதுக்கான சூழ்நிலை இல்லை, வீட்டில் இருந்து எப்படி நான் குறைந்த முதலீட்டில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இந்த 2 ஐடியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பிஸ்னஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு உயரணும்னு நினைக்கிறவங்க, என்னோட வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனை இருக்குங்க, இதெல்லாம் தீரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு கிஃப்ட்டு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுசாக புரியும். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாரீஸ். என்ன சாரீஸ் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்களே, நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவும் அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் உங்களை தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறைந்த முதலீட்டில், அதாச்சும் ஒரு 5000 இருந்தாவே போதும், உங்களால் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஹோல்சேல் மார்க்கெட் போயிட்டு நீங்கள் ட்ரெண்டிங்கான சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதை பார்த்திங்கன்னா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். நல்ல குவாலிட்டியாக அதே மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்ககிட்ட திருப்பி வாங்குவாங்க. அதே மாதிரி இது எப்படி நான் மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் சேர்க்கறதுனா இப்போ ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சுங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வச்சிருக்க ப்ராடக்டை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டுக்கே நீங்கள் கொரியர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கும் டைம் சேவ் ஆகும், வாங்குறவங்களுக்கும் டைம் சேவ் ஆகும். ஆனால் நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக கொடுக்கணும். அதே மாதிரி ட்ரெண்டிங்காக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் திருப்பி அவங்க நம்ம கிட்ட வாங்குற அளவுக்கு நம்ம நிறைய ஆஃபர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கொடுக்கறது மூலமா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறீங்க மற்றவங்கள விட அப்படின்றப்போ கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்குவாங்க. அதே மாதிரி என்னதான் நம்ம சாரீஸ் நம்ம வச்சுருந்தாலும் அதுக்கு சூப்பராக கலெக்ஷன்ஸ் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஜுவல் கலெக்ஷன்ஸ் தான். இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு 5000 இருந்தாவே போதும், நீங்கள் இதே மாதிரி ஹோல்சேல் மார்க்கெட் போயிட்டு அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரைஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் ட்ரெண்டிங்கான ஜுவல்ஸ், அதாச்சும் இமிட்டேட் ஜுவல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு வெளியே போயிட்டு வாங்குகிற அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேருக்கு நிறைய ஒர்க் இருக்குது, அதனால் நிறைய பேர் ஆன்லைனில் தான் அதிகமாக ஆர்டர் பண்ணுறாங்க. நீங்கள் பெஸ்ட்டாக அஃபோர்டபுளான ப்ரைஸில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் டெவலப் ஆகும். அதனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சாரீ அப்படின்னாவே பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அது எவ்வளோதான் இருந்தாலும் அதை நம்ம திருப்பி வாங்கணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த நியூவாக ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். அதனால் அந்த ட்ரெண்டிங்கான சாரீஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா ஜுவல்ஸும் அதே மாதிரி தான். இப்போ இருக்க நகை ரேட்டுக்கு எல்லாராலையுமே பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் நம்ம என்னதான் நம்ம வாங்கணும்னு நினச்சாலும் நம்மளுக்கு ஏற்ற டிசைன்ஸு நம்மளால் வாங்க முடியுமான்னு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இமிட்டேட் ஜுவல்ஸ் வாங்க ஆரம்பிப்போம். அதுவே ரொம்ப அழகாக நிறைய நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் செலக்டடாக யூனிக்காக நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கி சேல் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு லாபத்தை நம்ம வீட்டில் இருந்தே சம்பாதிக்க முடியும். அதனால் ஆன்லைனில் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கும் டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி வாங்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே நம்ம வாங்குகிறோம், நம்மளுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்குது, அதே மாதிரி பொருளும் நல்ல தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நினச்சிட்டோம்னா நீங்கள் உங்ககிட்ட திருப்பி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நம்மளால் முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிக்கொண்டு வந்தால் தான் உங்களால் சக்ஸஸான ஒரு பாதையை நோக்கி போக முடியும். அதனால் ஒரு 5000 நீங்கள் வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாதையை நோக்கி போகும். உங்களோட இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாமே தீரும். நம்ம எப்பவுமே மற்றவங்க கிட்ட போயிட்டு எனக்கு பைசா வேணும்னு சொல்லிட்டு நம்ம நிற்கும் பொழுது அதுக்கு இருக்க அந்த கஷ்டம் அப்படின்றது ரொம்ப
ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். நம்ம எப்பவுமே நினைப்போம் மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளோட ஃபேமிலிக்கு வந்து நம்ம கொடுக்கணும் ஏதாச்சும் நம்ம நினைப்போம். ஆனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வீட்டில் இருந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பிஸ்னஸ் நம்ம செய்கிறது மூலயமா நம்மளுக்கும் வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட மீண்டும் சந்திப்போம். டாடா, பபாய்.